போன வீடியோல சூப்பர் மாரியோ ப்ரோஸ் கேம எப்படி 40 கேபில டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அந்த வீடியோவோட கன்டென்ட்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. இப்போ கரண்ட்டா நமக்கு தமிழ்ல பல வீடியோ கேம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஈவன் லேட்டஸ்ட் கேமிங் கன்சோலான PS5ல கூட தமிழ் பேஸ்டு கேம் ரிலீஸ் ஆக போகுது. பட் கேமிங் ஹிஸ்டரியோட கோல்டன் ஏஜ் ஆன 1980ஸ்ல இருந்த நிண்டெண்டோ என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்ல ஒரு தமிழ் கல்ச்சர் பேஸ்டு பண்ண கேமோ, இல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கிற மாரி கேமோ கிடையாது. எல்லாமே வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் கேம்ஸ் தான். அப்பதான் எனக்கு தோணுச்சு. நம்ம ஏன் அதே 40 கேபில தமிழ் கல்ச்சர பேஸ் பண்ண மாரி, தமிழ் வார்த்தைகளோட ஒரு கம்ப்ளீட்டான தமிழ் நெஸ் கேம டெவலப் பண்ணக்கூடாதுன்னு. அங்க பிளான் ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணது தான் இந்த வாடிவாசல் கேம். இந்த வீடியோல நான் எப்படி இந்த கேம ஒரு சின்ன ஐடியால ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டான கேமா மாத்துனேன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ கண்டிப்பா வீடியோவ கடைசி வர பாருங்க. எப்படி வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் தமிழ் 8 பிட் கேம நான் டெவலப் பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இருக்க யூனிட்டி அண்ட் அன்ரியல் மாதிரியான கேம் என்ஜின்ஸ்ல கூட கேம் டெவலப் பண்றது ஈஸிங்க. ஆனா இந்த நெஸ் கன்சோல் கேம் டெவலப் பண்றது இருக்கே, எவ்வளவு லிமிட்டேஷன்ஸ், எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 1980ஸோட டெக்னாலஜில ஒர்க் பண்றனால, நாமளும் 1980ஸ்ல இருந்த டெவலப்பர்ஸ் மாதிரியே திங்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டா நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் கேம் டெவலப் பண்ண போறோம்னு முடிவு பண்ணனால, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் இந்த பொங்கல், ஜல்லிக்கட்டு எல்லாம் சடனா ஸ்ட்ரைக் ஆச்சு. சிம்பிளா ஒரு ரஃப் டிராஃப்ட் ஒண்ணு பண்ணேன். அதுல கேம் கான்செப்ட்டா வாடிவாசல்ல இருந்து வர மாட நம்ம பிடிக்கிற மாரி பண்ணியிருந்தேன். அத இன்ட்ரஸ்டிங்கா மாத்த பிளேயருக்கு 3 லைஃப குடுத்து 3 வாட்டி மாடுகிட்ட அடி வாங்கிட்டா கேம் ஓவர்ன்ற மாரியும், அதே மாதிரி 25 மாட புடிச்சுட்டா கேம் வின் பண்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தேன். கேம கொஞ்சம் கஷ்டமாக்க ஒவ்வொரு மாடை பிடிக்கிறப்பயும் மாடோட ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி கோர் கான்செப்ட்ட டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கேம டெவலப் பண்ண என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் சில நல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ கண்டுபிடிச்சேன். ஆர்ட்ஸ்க்கு OYCHR, மேப்புக்கு நெட் ஸ்கிரீன் டூல், சவுண்ட்ஸ்க்கு ஃபெமி ஸ்டுடியோ, கோட் எடிட் பண்ண VS கோட், கேம ப்ளே பண்ணி பார்க்க மெஷன் எமுலேட்டர்னு இந்த 5 பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ தான் இந்த கேம டெவலப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ். இந்த 5 சாஃப்ட்வேரையும் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஓரமா வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டா நான் ஓப்பன் பண்ணது தான் இந்த OYCHR சாஃப்ட்வேர். இதுல நம்ம கேமுக்கு தேவையான ஆர்ட் ஒர்க்ஸ நம்மளே டிரா பண்ணுவோம். இங்க இருந்தே நமக்கு லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இங்க நீங்க ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டையும் பிக்சல் பிக்சலா டிரா பண்ணணும். இந்த கன்சோல் வெறும் 54 கலர மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம என்ன வரையறதா இருந்தாலும் அந்த கலர்ஸ மட்டும் யூஸ் பண்ணி தான் வரைய முடியும். இந்த ஷீட் எக்ஸாக்ட்டா 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஒண்ணு ஸ்டாட்டிக்கா இருக்க பேக்கிரவுண்ட் டைல்ஸ். எக்ஸாம்பிள்க்கு நம்ம கேம்ல இருக்க பூ மாலை, செங்கல் சுவரு, மணல் இந்த தமிழ் வார்த்தைகள ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. இன்னொரு சைடு மூவ் ஆகக்கூடிய டைனமிக் ஸ்ப்ரைட்ஸ். எக்ஸாம்பிள்க்கு நம்ம கேம்ல இருக்க காளமாடு, அத அடக்க மாடுபிடி வீரர், அவங்க நடக்கிற அனிமேஷன்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்ப்ரைட்ஸ ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. எல்லாத்தையும் நம்மளே ஒவ்வொரு பிக்சலா கலர் பண்ணி தேவையான ஸ்ப்ரைட்ஸ டிரா பண்ணணும். அப்படியே இங்க டிரா பண்ண செப்பரேட்டான ரா ஸ்ப்ரைட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி, அத நெக்ஸ்ட் இந்த நெட் ஸ்கிரீன் டூலுக்கு எடுத்துட்டு வந்து நமக்கு தேவையான பேக்கிரவுண்ட்ஸ டிரா பண்ணிக்கணும். இங்க தான் நான் நம்ம கேமுக்கு தேவையான கேம் டைட்டில் ஸ்கிரீன், கேம் ஓவர் ஸ்கிரீன், கேம் வின் ஸ்கிரீன் இம்பார்ட்டன்டான வாடிவாசல் செட்டப் பேக்கிரவுண்டையும் அங்க வரைஞ்ச ரா டைல்ஸ வச்சு வரைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் முன்னையே சொன்ன மாரி நம்ம கிட்ட இருக்க லிமிட்டடான கலர்ஸ வச்சு லிமிட்டடா தான் பிரிண்ட் பண்ணிக்கணும். நான் மேரியோ வீடியோலயே சொன்ன மாரி, இந்த நெஸ் கன்சோல் டைரக்ட்டா MP3 ஆர் வேவ் மாதிரியான ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாது. இந்த கன்சோல்ல பில்ட் இன்னாவே ஆடியோ ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். நம்ம சவுண்ட மியூசிக் நோட்ஸா சேவ் பண்ணி வச்சோம்னா, அது இந்த APU ரன் டைம்லயே சவுண்டா ஜெனரேட் பண்ணி நமக்கு கேம்ல மியூசிக்கா குடுக்கும். இந்த வாடிவாசல் கேமுக்கு சவுண்ட் ட்ராக்க கம்போஸ் பண்ண நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபெமி ஸ்டுடியோ. இதுல 5 சேனல்ஸ் இருக்கும். 2 பல்ஸ் சேனல் ஷார்ப் மெலோடிக் பீப் சவுண்ட குடுக்குறதுக்கு. ட்ரையாங்கிள் சேனல் நல்ல டீப்பான சங்கி பேஸ் லைன்ஸ்க்காக. நாய்ஸ் சேனல் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் நாய்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்காக. ஃபைனலா DBCM லோ குவாலிட்டி சாம்பிள்ஸ்க்காக. இதுல தான் நான் கேமோட சைஸ 40 கேபிக்குள்ள வைக்கணுன்றதுக்காக DBCM யூஸ் பண்ணாம வெறும் 4 சேனல்ஸ மட்டும் யூஸ் பண்ணி கேமுக்கு தேவையான 8 மியூசிக் நோட்ஸையும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேம டெவலப் பண்ண ப்ராசஸ்லயே ரொம்ப கஷ்டமான பார்ட்னா அது இந்த கோடிங் தாங்க. இப்ப இருக்க C ஷார்ப், C++ மாதிரியான ஹை லெவல் லாங்குவேஜ் மாதிரி இல்லாம, இந்த கன்சோலுக்கு கேம் டெவலப் பண்ண நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் ஆன அசெம்பிளி லாங்குவேஜ யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பிகாஸ் இப்ப இருக்க புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஹார்ட்வேர்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண நடுவுல ஒரு கம்பைலர் மாதிரி திங்ஸ் தேவைப்படும். பட் இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் டைரக்ட்டாவே ஹார்ட்வேர்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கும். கோடிங்க்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் Visual Studio Code. எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான சாஃப்ட்வேர் தான். பட் இத நான் யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சிருந்தான். அதனால தான். கோடிங்ல இருக்க ஒவ்வொரு லைனையும் காட்டி மொக்க போடாம சிம்பிளா சொல்லணும்னா, கேமோட லாஜிக், பிளேயர் நேவிகேஷன், புல்லோட AI நேவிகேஷன், கேம் கண்ட்ரோல், கொலிஷன் சிஸ்டம், பாயிண்ட் சிஸ்டம், UI அப்டேட்ன்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங்கையும் நம்ம கோடிங்ல தான் ஆப்பரேட் பண்ணணும்.
அண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம 32 கேபிக்குள்ள பண்ணணும். பிகாஸ் கேமோட ஓவரால் சைஸான 40 கேபில கிராபிக்ஸ் ஃபைல ஸ்டோர் பண்ண 8 கேபியும் அண்ட் ப்ரோகிராம் ஃபைல ஸ்டோர் பண்றதுக்கு 32 கேபியும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான லாஜிக்க நம்மட்ட இருக்க இந்த 32 கேபின்ற லிமிட்டேஷன தாண்டிராம கோட் எழுதணும். அதனால தான் நான் இந்த ப்ராசஸ்லயே கஷ்டமான பார்ட் இதுன்னு சொன்னேன். இந்த ஆர்ட், சவுண்ட் அண்ட் கோடுன்னு இது 3மே ரெடி ஆனோன, இது எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி நெஸ்ட் ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னோட லாஜிக், கோட், ஆர்ட் அண்ட் சவுண்ட்ன்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண, நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் இந்த மெசன் சாஃப்ட்வேர். இதுதான் இப்ப இருக்கிறதுலயே மோஸ்ட் அக்யூரேட் நெஸ்ட் சிமுலேட்டர். அண்ட் இந்த கேம டெஸ்ட் பண்றதுக்காக நானே 40 கிட்ட யூஸ் கேஸஸ எழுதி, அத நானே ஒண்ணு ஒண்ணா டெஸ்ட் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் தான் நான் அந்த நெஸ்ட்வேல ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, மேக்ன்னு வேற வேற ஓஎஸ்ல நெஸ்ட் சிமுலேட்டர யூஸ் பண்ணி அதுல எப்படி ரன் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒன்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஸ்டேபிளா ரன் ஆகி எந்த ஒரு பக்ஸும் இல்லாம அண்ட் நான் நினைச்ச கான்செப்ட் மாதிரியே கேம் டெவலப் ஆயிருக்குன்றத நான் பார்த்த அப்புறம் தான் இந்த வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் தமிழ் 8 பிட் நெஸ் கேம நான் டெவலப் பண்ணியிருக்கேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கே வந்தேன். நான் நினைச்ச கான்செப்ட் மாதிரியே தமிழ்ல ஒரு 8 பிட் கேம டெவலப் பண்ணிட்டேன். இப்போ அது எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாடுற லெவல்ல இருந்துச்சு. இப்படி இருக்கப்ப சடனா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நெஸ் கேம அதோட ஒரிஜினல் கன்சோல்லே விளையாண்டா எப்படி இருக்கும்னு. அண்ட் அதோட சேர்த்து நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல, பஜார்ல கிடைக்கிற டிவில மாட்டி விளையாடுற ஃபெமிக்ளோன் வீடியோ கேம்ல விளையாண்டா எப்படி இருக்கும்னு. டக்குன்னு ஒரு ரிசர்ச்ச போட்டா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நிண்டெண்டோ என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்க்கு ரியலா கேட்டர் செய்ய இந்த காம்போனன்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஃபெமிக்ளோன் வீடியோ கேம் கன்சோலுக்கு ரியலா கேட்டர் செய்ய இந்த காம்போனன்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. இதுல இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் எப்படியோ ஆர்டர் பண்ணி அண்ட் இம்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இப்படி எல்லா காம்போனன்ட்ஸையும் வாங்குன அப்புறம் அத கார்ட்ரிட்ஜா அசெம்பிள் பண்றது தான் என்னோட ஃபைனல் ஸ்டெப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம நெஸ் கேம சிஹெச்ஆர் அண்ட் பிஆர்ஜின்னு 2 ஃபைலா ஸ்ப்ளிட் பண்ணி, அந்த 2 ஃபைலையும் தனித்தனியா இந்த 2 ஈபி ரோம்ல யுனிவர்சல் புரோகிராம் மூலமா என்னோட சிஸ்டம்ல இருந்த ஃபைல்ஸ பேன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அந்தந்த காம்போனன்ட்ஸ கரெக்ட்டான பிளேஸ்ல ஃபிட் பண்ணி சால்டரும் பண்ணிக்கிட்டேன். அந்த காம்போனன்ட்ஸ எப்படி ஃபிட் பண்ணணும் அண்ட் எங்கெல்லாம் சால்டர் பண்ணணும்ன்ற டீடைல டாக்குமெண்ட் பண்ணி லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்ப என்கிட்ட போத் நெஸ் கார்ட்ரிட்ஜ் அண்ட் ஃபெமிக்ளோன் கார்ட்ரிட்ஜ் இருந்தாலும், அத போட்டு ப்ளே பண்ணி பார்க்க என்கிட்ட ஃபெமிக்ளோன் கன்சோல் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரிஜினல் நெஸ் கன்சோல வாங்கி, அதுல நம்ம சிப் போட்டு ப்ளே பண்ணி பார்த்து வீடியோ போடுறேன். பட் இப்ப நான் ஃபெமிக்ளோன டிவில செட்டப் பண்ணி, என்னோட கேம் கார்ட்ரிட்ஜ போட்டு ஆன் பண்ணோம்னா, என் கேமோட டைட்டில் ஸ்கிரீன் பிஜிஎம்மோட டிவில ஷோ ஆச்சு பாருங்க. ஆஸ் எ கேம் டெவலப்பரா ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுடான மொமெண்ட்டா ஃபீல் பண்ணேங்க. கண்ட்ரோலர எடுத்து ஸ்டார்ட் பட்டன பிரஸ் பண்ணோனே கேம் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்பதான் எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. நான் முன்னயே சொன்ன மாரி, இப்ப இருக்க ட்ரிபிள் ஏ குவாலிட்டில கேம் பண்றது கூட ஈஸிங்க. ஆனா, இந்த ரெட்ரோ கேம் டெவலப் பண்ற கஷ்டம் இருக்கே! திரும்புற இடம் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லிமிட்டேஷன் தான். இந்த கேமோட GitHub ரெப்போ லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்ட், சவுண்ட் அண்ட் கோட்ன்னு எல்லாத்தையும் நீங்களே டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் பப்ளிக் ரெப்போவா தான் இருக்கு. உங்களால முடிஞ்சா இந்த கேமோட ஃபியூச்சர்ஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுங்க. அண்ட் இந்த கேம ப்ளே பண்றதுக்கான லிங்க்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல போனா ஆன்லைன்ல நீங்க கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணி நெஸ் ஃபைல டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எமுலேட்டர்லயும் அப்லோட் பண்ணி கேம் விளையாடலாம். வாடி வாசல்ன்ற இந்த நெஸ் கேம டெவலப் பண்ணி, அத ரியலான பிசிக்கல் கார்ட்ரிட்ஜ்க்கு மாத்தணும்னு நெனச்சது, வெறும் என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல காட்டுறதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அண்ட் தமிழ் வார்த்தைகள மோஸ்ட் ஐகானிக் அண்ட் ரெட்ரோ கேம் கன்சோலான Nintendo என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்ல பிரிசர்வ் பண்றதுக்காகவும் தான். அண்ட் நான் மேரி கேம்க்கு சொன்ன மாதிரி தான். என் கேமோட இந்த ஒரு JPEG இமேஜ் இருக்குல்ல, இந்த ஒரு இமேஜோட சைஸ விட என் கேமோட சைஸ் கம்மி. அண்ட் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா நெஸ் கேம்லயும் டெவலப்பர்ஸ் ஒரு சீக்ரெட்ட ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மட்டும் வைக்காம இருந்தா எப்படி? நானும் ஒரு சீக்ரெட்ட கேம்ல ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். பாப்போம் யார் அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்றாங்கன்னு. அண்ட் எஸ், இந்த கேம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக்க போட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி நான் பேசணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.